சந்தியா ராகம் சரியில்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள எங்க அண்ணன பார்த்து என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கோவப்பட்டு புவனேஸ்வரி குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடிக்க போயிடுறாங்க. இந்த பக்கமா அந்த குடும்பம், இந்த குடும்பம் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாருவும் மகாலிங்கமும் கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் சரியான கலவரம் நடக்கும். இந்த கலவரத்தையெல்லாம் பார்த்துட்டு ரகுராமன் வீட்டுக்குள்ள போனதும் அவன் லாக் பண்ணி எப்படியோ தூக்கு போட்டு தொங்கிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கத்தி கதறுவாங்கன்னு மகாலிங்கம் கண்ணு முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சாரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. மகாலிங்கம் கண்ணு முழிச்சுக்கிட்டே அப்படியே நல்லா உத்து பாக்குறாங்க. என்னது இத்தனை தட்டு சீர்வரிசைகளோட எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்களா? நம்ம கண்டது கனவா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கனவா கண்டீங்கன்னு கேக்குறாங்க சாரு. ஆமாமா, நினைவாக போற கனவுங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறத நான் இப்பவே கனவு கண்டேங்கிறாங்க. நடக்க போற சம்பவம் இன்னும் தரமானதா இருக்க போகுது, நீங்க வெயிட் பண்ணுங்கிறாங்க சாரு. அம்மாடி, நாம நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த ரகுராம் குடும்பமே க்ளோஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே க்ளோஸுங்கிறாங்க. புவனேஸ்வரி பொண்ணு வர சொல்றாங்க. நான் பூ வச்சு விடணுங்கிறாங்க. தனாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஜானகி போய் தனாவை கூட்டிட்டு வர போறாங்க. தனா இந்த பக்கமா வந்து நிக்கிறாங்க. சாரு பாத்துறாங்க. என்னடா இது, இவ இப்படி வந்து நிக்கிறாளேன்னு பாத்துட்டு இருக்காங்க. மகாலிங்கத்துக்கும் ஆச்சரியம். தனா சபைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தனா உன்னை கூட்டிட்டு வரக்கு தான் நான் வந்தேன். சரி வா, நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியம்மா அந்த சபையில போய் உட்கார வைக்கிறாங்க தனத்தை. என்னம்மா தங்கமே, ஓடி போயிட்டான்னு சொன்னேன், மரம் மாதிரி வந்து நிக்கிறான்னு மகாலிங்கம் கேக்குறாங்க. எனக்கும் ஒன்னும் புரியலப்பா. நீ தானே அவளை கூட்டிட்டு போனதா சொன்ன, அப்புறம் எப்படி இங்க வந்த? நிஜமாலுமே நீ அவளை கூட்டிட்டு போனியான்னு சாருவோட அம்மா கேக்குறாங்க. அம்மா சத்தியமா நான் தாம்மா கூட்டிட்டு போய் அவளை அனுப்பி வச்சேன். தனம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லணும்னு ஜானகி சொல்றாங்க. அதே மாதிரி தனமும் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்றாங்க. என்ன தனம் எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. தனம் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு பாட்டி சொல்றாங்க. தனலட்சுமி புவனேஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட இல்லாத அடக்கம் உன்கிட்ட இருக்கு, எல்லாமே ஜானகியோட வளர்ப்புன்னு பாட்டி சொல்றாங்க. ஆமாத்தை ஒத்துக்கிற, ஜானகி பொண்ணு அப்படி இல்லைன்னா தான் ஆச்சரியம் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வெக்கப்படுறாளே, மாப்பிள்ளை வந்தாங்கன்னா கீழேயே படுத்துருவா போல இருக்குங்கிறாங்க சீனு. நீ என்ன அவ்வளோ ஓவரா பேசுற, நீ என்ன பார்த்து வளைஞ்சதை விடவா, அவெல்லாம் கம்மிட்டாங்கிறாங்க மாயா. சாரு அந்த பக்கமா ஓடி வந்து எதுக்காக இவ வந்தா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, சரி கார்த்திக் ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு கார்த்திக் ஃபோன் பண்ணி சொல்லுங்க சாருங்கிறாங்க. கார்த்தி எதுக்கு தனா திரும்பி வந்தான்னு கேட்குறாங்க சாரு. இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். தனா ஏன் வரலின்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் தானே அவளை அனுப்பி வச்சேங்கிறாங்க. தனா வரவே இல்லை. நானும் வெறுத்து போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்கிறாங்க. என்ன கார்த்தி சொல்றீங்க, அவங்க கூட வந்திருப்பா, ஏதாவது ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா சாரு, நீங்க சும்மா இருந்த என்னைய உஸ்பேத்தி விட்டுட்டு இப்படி அலக்கழிக்க வச்சுட்டு எனக்கு இப்போ ஃபோன் போட்டு வெறுப்பேத்துறீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி அவ வரலினா நீங்க எனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே, தனா நம்பர்ல இருந்து தானே ஃபோன் பண்ணீங்க, தப்பு என்னது இல்லையேங்கிறாங்க. தப்பு எங்க நடந்துச்சுன்னே தெரியலையே, தனா மட்டும் நேற்று வரலன்னு தெரிஞ்சிருந்தா நேற்று ராத்திரியே நான் ஏதாவது பண்ணிருப்பேங்கிறாங்க சாரு. போதும் சாரு, நீங்க பண்ணின வரைக்கும் போதும். சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு என்ன சுத்த விட்டதும் இல்லாம இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு சரியான கோவம் வந்துருங்கிறாங்க கார்த்தி. போனை கட் பண்ணிடுறாங்க. சே, என்ன நடந்ததுன்னே தெரியலையே, போற வரைக்கும் நல்லா தானே இருந்தாவோ, நம்ம போட்ட பிளான்ல மண்ணள்ளி போட்டாலே, அவளை விசாரித்தா மட்டும்தான் என்னன்னு தெரியும்னு போறாங்க. சாரு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. என்ன சாரு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அவ கார்த்தியை பார்க்க போகவே இல்லப்பா, போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டா, நம்மளை இப்படி கழுத்தரிச்சுட்டாளேப்பா. தனம் இங்க வா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அந்த புடவையை கொடுக்குறாங்க. ஊர் முழுக்க தேடி பெஸ்டான புடவையை உனக்கு கொடுக்கணும்னு இந்த புடவையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. ஜானகி இந்த அந்த புடவையை தனத்துக்கு கட்டி கூட்டிட்டு வாங்குறாங்க. ஜானகி வராங்க. நானே போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனம் போறாங்க. இன்னும் எத்தனை தடவை தான் இப்படியே மூக்கு உடைச்சுக்கிறது, நீங்க போடுற திட்டம் எல்லாம் இப்படியே தான் போகுமான்னு கேக்குறாங்க சாருவோட அம்மா. என்ன எங்களை பார்த்து நக்கல் பண்றியா, அதான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு போயிருக்கல, அவ வரட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க மகாலிங்கம். மகாலிங்கத்துக்கு பின்னாடி மணிவண்ணன் நிக்கிறாங்க. என்ன நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படி என்னதான் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க சம்பந்தி, எல்லாம் மெதுவாவே நடக்குது, முகூர்த்த நேரம் தவறிட போகுதுன்னு நாங்க பேசிட்டு இருந்தோங்கிறாங்க. அதை நீங்க சத்தமாவே பேசிருக்கலாமே, தனா வந்ததும் தட்டை மாத்திரலாம், அவசரப்படாதீங்கிறாங்க மணிவண்ணன். அப்பப்பா இந்த லூசு பையன்கிட்ட நம்ம சம்மந்தியா வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே, நான் படுற பாடு இருக்கேன்னு நினைக்கிறாங்க மகாலிங்கம். தனா அந்த புடவையை வாங்கி பெட் மேல வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சாரு வராங்க. சாரு வந்து கதவை டொப் டொப் டொப்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தனம் கதவை திறங்கிறாங்க. தனம் போய் கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு கார்த்திகோட நீ போகலையேன்னு கேக்குறாங்க. ஏன் போகல, எதுனால திரும்பி வந்தேன்னு கேக்குறாங்க. இல்ல இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது சாருங்கிறாங்க தனம். இப்ப மட்டும் நீ நிம்மதியா இருந்துருவியா என்ன, அவங்க எல்லாரும் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, நீ இனிமேதான் வாழ போற, பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட முடியுமா, என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க வாழ்க்கையை என்னால அழிக்க முடியாது சாரு. ஒருவேளை நான் கார்த்திகோட ஓடி போயிருந்தேன்னா என்ன நடந்திருக்குங்க, என் அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும், என் குடும்பமே செஞ்சு போயிரும். என் அப்பாவும் அம்மாவும் இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட தியாகத்துக்கான மரியாதையை நான் கெடுக்க விரும்பல. நான் பேட்மேட் விளையாடுவேன்னு தெரிஞ்சிருந்து என் ஆசைக்காக எங்க அப்பா அதை ஏத்துக்கிட்டாரு, அதே மாதிரி இதையே ஏத்துக்குவாருன்னு நினைச்சா நான் தான் பெரிய
முட்டாள் ஆயிடுவேன். அப்போ காதலிக்கிறது தப்புன்னு சொல்றியான்னு கேக்குறாங்க சாரு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எங்க அப்பாவை மீறி எதுவும் என்னால செய்ய முடியாதுங்கிறாங்க தனம். அப்பா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்னை இப்படி ஏத்துக்கோங்கன்னு சொல்றது நியாயமே இல்ல. ஊர்ல ஒரு பொண்ணு ஓடி போனாங்கறக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவெடுத்தாங்க, அதை பார்த்து எங்க அப்பாவும் அம்மாவும் மன உளைச்சலுக்கு ஆளாங்கனாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏதோ ஒரு பொண்ணு செஞ்சதுக்கே அவ்வளவு வருத்தப்பட்டவங்க ஒருவேளை நான் செஞ்சிருந்தேன்னா அவங்களோட நிலைமை ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நிச்சயமா எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு குலைஞ்சு போயிருவாங்க. நான் திரும்பவும் வந்தது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு தனம் சொல்றாங்க. நீ அவங்க சந்தோஷம் பாக்குறியே தவிர உன்னோட சந்தோஷத்தை நீ பார்க்கவே இல்லை. பாட்டியல்ல வெளியில எவ்வளவு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்க சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்கறதுக்கு நான் என் சந்தோஷத்தை இழக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது இந்த வீட்டுக்கும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப நல்லது. 20 வருஷமா எதிரியா இருந்தவங்க இப்போ ஒண்ணு சேர்றாங்கன்னா அது இந்த கல்யாணத்தினாலதான். பல வருஷ பகை முடிவுக்கு வர போற கல்யாணம். என்னோட ஒருத்தியோட ஆசைக்காக இந்த குடும்பத்தை நான் பலி கொடுக்க தயாரா இல்ல சாரு. சென்டிமெண்ட் இடியிட்டா இருப்பீன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்கிறாங்க சாரு. போச்சு எல்லாமே முடிஞ்சது. உன் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இழந்த காதலுக்காக உனக்கு யாரும் எந்த மெடலும் தூக்கி கொடுக்க போறதில்ல. காலம் பூரா காதலிச்சவன நினைச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் கூட நீ வாழ போற. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? வாழ்ந்து முடிச்சவங்களுக்காக வாழ போற நீ உன் வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டியே. உன்ன மாதிரி முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறாங்க சாரு. நான் யார் தெரியுமா? ரகுராமோட பொண்ணு. ஊருக்கே உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா. அவருக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க தனம். பேசினாலும் இதுதான் என் முடிவுன்னு சொல்லிடுறாங்க தனம். ச்சே உனக்கெல்லாம் உதவி பண்ண நினைச்சேன் பாரு. என்ன முதல்ல அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு சாரு அங்கிருந்து போறாங்க. தனம் தனியே உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. சீனவும் மாயாவும் மாடிக்கு போறாங்க. ஆமா அவளுக்கு புடவை தனியா கட்ட தெரியுமா தெரியாதா தெரியலையாங்கிறாங்க. அவளுக்கெல்லாம் தனியா கட்ட தெரியும். அவன் என்ன மாதிரியான்னு கேக்குறாங்க மாயா. அதுவும் சரிதான். 2 பேரும் பேசிக்கிட்டே மாடிக்கு போறாங்க. போனது தனாவோட ரூமுக்கு போறாங்க. தனாவை பாத்துறாங்க. ஏன் தனம் ஏன் அழுகுறேன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்கிறாங்க. என்ன தனம் எதுக்கு அழுகுற என்ன ஏதுன்னு சொன்னா தானே எங்களுக்கும் தெரியுங்கிறாங்க. சாரு இங்க வந்தாளா அவ ஏதாச்சும் சொன்னாலான்னு கேக்குறாங்க மாயா. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. நீ இன்னும் வரலையான்னு பெரியப்பா எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீ என்னடானா நீ உங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற. என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஏன் அழுகுற சொல்லுன்னு கேக்குறாங்க. காரணம் இல்லாம அழுக மாட்டேன். என்ன காரணம்னு சொல்லுன்னு கேக்குறாங்க சீனு. தனம் இங்க பாரு இந்த நேரத்துல நீ அழுதிட்டு இருந்தீனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்கன்னு கேக்குறாங்க மாயா. ஒருவேளை உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு மாயா கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க தனம். தனம் ஒருவேளை பேட்மிண்டன் விளையாட விட மாட்டாங்கன்னு பயப்படுறியா தனம்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்கிறாங்க தனம். ஒருவேளை காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியாங்கிறாங்க. அதுவும் இல்லைங்கிறாங்க. என்ன தனம் இல்லைன்னு சொல்ற. எதுக்காக உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க மாயா. கார்த்தியை தான் விரும்புறேன். என் மனசெல்லாம் கார்த்தி தான் இருக்காரு. ஆரம்பத்துல என்னோட விருப்பத்தை சொல்லும் போது கார்த்தி அதை ஏத்துக்கல. கடைசியா இப்ப கார்த்தியே என்ன விரும்புறதா சொல்லிட்டாங்க. நடந்தது எல்லாம் தனம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மாயா சீனும் அதிர்ச்சியில் நிக்கிறாங்க. நான் விரும்புறது கார்த்திக் சார் தான்ங்கிறாங்க. ஆமா கோச்சியா விரும்புறேன்னு கேக்குறாங்க. ஆமா அவர் தான் நான் விரும்புறேன்னு சொல்றாங்க தனா. ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் ஒரு கோச். அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு கேக்குறாங்க சீனு. அவருக்கும் தெரியும். அவரு தான் என்ன லவ் பண்றாருன்னு சொல்றாங்க தனம். இதை கேட்டு மாயாவுக்கு சீனுக்கும் இன்னும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ என்ன தனம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே. இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியலங்கிறாங்க சீனு. எப்படியோ சம்மதிக்க வச்சு தனத்தை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வச்சிருக்காங்க. மணிவண்ணன் கேக்குறாங்க மாப்பிள்ளை இப்பவாவது வருவாரான்னு கேக்குறாங்க. அண்ணே அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க அண்ணே அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. இதோ இப்ப கேக்குறேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அண்ணா போன் எடுக்கிறாங்க. கரெக்டா கார்த்தி தான் அப்படியே ஜம்முன்னு மாப்பிள்ளையா வந்து நிக்கிறாங்க. தனம் பார்த்ததும் அதிர்ச்சியில சபையில எல்லாரும் இருக்கும்போது அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. இத ரகுராம் கவனிச்சிடுறாங்க. அப்பாடா எப்படியோ விருப்பப்பட்டவனுக்கே தனாவோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.